கொடைக்கானலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சி. ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து பொதுமக்கள் உற்சாகம். மேற்கு வங்கத்தில் இரண்டாவது கட்டமாக 142 தொகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு. இறுதிக்கட்ட வாக்கு வேட்டையில் அரசியல் கட்சிகள் தீவிரம். ஒன்றிய பாஜக அரசின் FCRA சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடு முழுவதும் வலுக்கும் எதிர்ப்பு. ஜூன் 28ஆம் தேதி நாடு தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்புகள் முடிவு. சென்னையில் 4வது நாளாக வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. 3 மையங்களுக்கும் 5 அடுக்கு பாதுகாப்பு மூலம் கண்காணிப்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தொடர்ந்து ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இணையதளம் ஹிந்திக்கு மாற்றப்பட்டதால் சர்ச்சை. கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே நடைபாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் படுகாயம். கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற சாமி ஊர்வலத்தின் போது நிகழ்ந்த விபரீதம். பாஜகவில் இணைந்த எம்பிக்களின் வீடுகளுக்கு முன் ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டம். கட்சி தாவிய எம்பிக்களின் வீடுகளில் துரோகி என எழுதியதால் பரபரப்பு. தேர்தல் முடிந்து சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்பும் மக்கள். நெல்லை ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். H1B விசா திட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் குடியரசுக் கட்சி சார்பில் மசோதா தாக்கல். அமெரிக்காவில் உள்ள இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கவலை. மேட்ரிட் சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடர் 2வது சுற்று ஆட்டத்தில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வெற்றி.